வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 27ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வியாழம் வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய இரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள் மற்றும் கருங்காலி மாலை, உத்ராட்சம் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி இவ்வாரத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். முதலாவதாக ஆண்டுக்கோள்கள். ஆண்டுக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னி ராசியிலே கேது பகவானும், கும்ப ராசியிலே சனி ஆட்சி பெற்றும், மீன ராசியிலே ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். எவ்வித மாற்றமும் இல்லை. மாதக்கோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். மிதுன ராசியை பொறுத்தவரை சூரியன், சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றது. எவ்வித மாற்றமும் இவ்வாரத்தில் இல்லை. நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஆரம்ப நாளாகப்பட்ட வெள்ளி என்று விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து அதன் பிறகு தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி என்ற நட்சத்திரங்கள் இன்று ராசிகளில் சஞ்சாரம் செய்கின்றார். வார இறுதி நாளாகப்பட்ட வேளன் அன்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் கும்பராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். இதுவே சந்திரன் இவ்வாரம் சஞ்சாரம் செய்கின்ற ராசிகள். இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் இவ்வார பலன்கள் எவ்வாறு கோச்சார் ரீதியாக அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி என்பவர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம் கொண்ட உங்களுக்கு இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் ராசியை ஆட்சி பெறுகிறார். எனவே தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியம் ஈடுபடுகின்ற பொழுது பயம் இருக்காது. 2இல் குரு அமர்ந்திருப்பதனால் வாக்குத்திறமை நன்றாக இருக்கும். தனயோகம் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். தனக்காரனாகப்பட்ட குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பாகும். 3இலே சூரியன் அமர்ந்திருக்கின்ற பலமும், ராசிக்கு 6இலே கேது அமர்ந்திருக்கின்ற யோகமும், 11இலே சனி ஆட்சி பெறுகின்ற மிகப்பெரிய பலமும் உங்களுக்கு இருக்கின்றது. எனவே கேது, சனி, சூரியன் போன்றவர்கள் இவ்வாரத்தில் நன்மைகளை அதிகமாக கொடுப்பார்கள். வாரத்தின் முதலாளாகப்பட்ட வெள்ளி அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். பொறுமை, நிதானம் காட்டுங்கள். மற்றபடி இவ்வாரம் துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 3இலே அமர்ந்திருக்கின்ற புதன் பகவான் ஆட்சி பெற்றிருப்பதும், சூரியன் புதன் சேர்க்கையாகப்பட்டது புதன் ஆதித்ய யோகம் என்கிற யோகத்தை கொடுப்பதும், சுக்கிரன் 3இலே மிக சிறப்பாக இருக்கின்ற யோகம் இருப்பதனால்
தொழில் வியாபாரம் பண ரீதியாக வெற்றிகளை பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். வராகடன் வரும். கடன் பிரச்சனை தீரும். இவ்வாரத்தை பொறுத்தவரை முயற்சியிலே பயம் இருக்காது. எதிரிகளுடைய ஆதிக்கம் தொல்லை போன்றவைகள் இருக்காது. புதிய காரியங்களில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் இருக்கிறது சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து. ஆகையால் வெள்ளி என்று கவனம், மற்ற நாட்கள் வெற்றி இந்த வாரம். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது 3லே சூரியன் அமர்ந்திருக்கின்ற யோகம் தைரியத்தையும் உயரதிகாரியுடைய ஆதரவையும் மற்ற சக ஊழியர்களின் நட்பும் காட்டக்கூடியதாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. எனவே இவ்வாரத்தில் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை. வேலை பளு அதிகமாக இருக்காது. எடுக்கின்ற புதிய வேலை வாய்ப்புக்குரிய முயற்சியிலே வெற்றிகள் இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம் இருப்பதனால் உங்களுடைய உத்தியோக அலுவலக நேரத்திலும் உங்களுடைய செயல்பாடுகள் மிக மிக சிறப்பாக உற்சாகமாக இருக்கும். எனவே உத்தியோகத்தில் இவ்வாரம் சஞ்சலங்கள் இல்லை, உயர்வே இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். 2ஆம் இடத்தில் குரு பலமாக இருப்பதனால் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். எந்த ஒரு செயலிலும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். பயமில்லாத ஒரு வாரமாக இவ்வாரம் இருக்கும். ஆகையால் உங்களுடைய எண்ணங்கள் மிக மிக அற்புதமாக சுறுசுறுப்பாக எதிரொலிக்கும். கணவன் மனைவி உறவு குடும்பத்தின் உறவு ஒற்றுமையாக இருக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் நன்றாக இருக்கின்றது. சுக்கிரனும் சாதகமாக இருக்கின்றால் இவ்வாரத்தில் திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையக்கூடிய செயல்கள் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கின்றது. பெற்றோர்கள் இவ்வாரத்தில் அதை வேகப்படுத்தலாம். நன்மையான ஒரு பதில் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற போது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரம் சுக்கிரன் மிக சாதகமாக இருக்கின்ற யோகம் கலைத்துறையிலே மேன்மை இருக்கின்றது. புதிய படைப்புகள் விடுதலை தடைகள் பிரச்சனைகள் போன்றவைகள் இல்லை. மேலும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு உங்களுக்கான வெற்றிக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் மிகவும் சாதகமாக இருக்கின்றார். 3லே பலமாக இருக்கின்றார். சனி தொடர்பும் இல்லை. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை அரசியலிலே உயர்வு இருக்கின்றது. பெரிய தலைவர்களுடைய ஆதரவு புதிய பதவி கிடைக்கக்கூடிய ஒரு முயற்சி இருந்தால் அவற்றிலே வெற்றி இருக்கின்றது. இறுதியாக மாணவ கண்மனைகள் புதன் ஆட்சி பெற்று இருப்பதனால் கல்வியிலே சுறுசுறுப்பாகவும் எண்ணங்களில் தெளிவும் ஆசிரியர் வழிகாட்டல் பின்பற்றக்கூடிய மனநிலையும் இருக்கும். இவ்வாரத்தில் கல்வியிலே எவ்விதத்திலும் பிரச்சனைகள் எதிர்க்காது. நன்மையான ஒரு யோகத்துக்குரிய வாரம். இதுவே மேஷராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பகவான் யோகாதிபதியான புதனோடு சேர்க்கை பெற்று 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது பலமாகும். இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் வருகின்றது. சனி ஞாயிறு போன்ற நாட்களிலே பொறுமை நிதானம் வேண்டும். அவ்விரு நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதீதமாக இருக்கும். மற்றபடி யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 10ல் ஆட்சி பெற்றிருப்பது பலமே. ராசியிலே குரு அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு முடிவுகள் எடுக்கின்ற போது சற்று தடுமாற்றங்கள் கொடுப்பார் குரு பகவான். குரு வழிபாடாக சித்திர வழிபாடு செய்வது நல்லது. 12லே செவ்வாய் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் பாதிப்பு இல்லை. இருப்பினும் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு யோகத்தை தருகின்றார். 2ல் சுக்கிரன் புதன் சேர்க்கையாகப்பட்ட பலம் நகழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பொருளாதார ரீதியாக இவ்வாரத்தில் எவ்விதத்திலும் பாதிப்பில்லை. மனதளவிலே சற்று அழுத்தங்கள் இருக்கும். குருவால் அவை ஏற்படுகின்றது. மற்றபடி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் எந்த ஒரு முடிவுகள் எடுக்கின்ற பொழுதும் நிதானம் வேண்டும். தடுமாற்றங்கள் இருக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சரியில்லை என்கின்ற ஆதங்கம் மற்றும் அவற்றினால் மன உளைச்சல் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் 2ல் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் வார்த்தையில் உஷ்ணம் இருக்கும். இருப்பினும் சூரியன் 2ல் இருக்கின்ற பொழுது ராசியில் சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை.
சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கிறதுனால் பாதிப்பில்லை. இருப்பினும் வார்த்தையில் நிதானம், பொறுமை, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இவ்வாரத்தில் கவனம் வேண்டும். சந்திராஷ்டம நாட்கள் இருப்பதினால். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சற்று பொறுமை காட்ட வேண்டும். இவ்வாரத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு சற்று குறையும். ராசியிலே குரு அமர்ந்திருப்பதனால் முடிவுகள் எடுப்பதிலே சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும். ஜென்ம குரு என்பதனால் அவற்றுக்குரிய பாதிப்புகள் எதிர்கொள்ளாமல் இருப்பதற்கு நிதானம் மற்றும் செயல்களிலே அவசரம் காட்டாமல் எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. எனவே இவ்வாரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது பொறுமை காட்டுங்கள். சக நட்புக்குரிய ஊழியர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று இருப்பதனால் கணவன் மணி உறவிலே எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் குணப்பங்கள் இல்லை. அன்புக்குரியவர்களுக்கும் நேசத்துக்குரியவரை இந்த வாரம் உறவுகள் சிறப்பாகவே இருக்கும். குழந்தைகளுடைய உடல்நலத்திலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். படிப்பிலும் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். எனவே திருமணமான பெண்களுக்கு இவ்வாரத்தில் எவ்விதத்திலும் பிரச்சனைகளோ சஞ்சலங்களும் இல்லை. சுமூகமாக மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய வாரம் இவ்வாரம். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. 2இலே சுக்கிரன் இருக்கிறார், கடத்திரக்காரகன். திருமண முயற்சியில் சில முயற்சிகள் எடுப்பீர்கள். அவற்றுக்குரிய ஒரு சரியான சாதகம் இல்லாத ஒரு வாரமாக, பதில்கள் இல்லாத வாரமாக இவ்வாரம் அமையும். ஏனெனில் சந்திரன் இவ்வாரம் சிறப்பற்ற நிலையில் இருப்பதனால். இருப்பினும் உங்களுடைய முயற்சி இந்த வாரத்தில் செயல்படுத்துங்கள். நல்ல ஒரு பதில் கிடைக்கக்கூடிய யோகம் தசாபுத்திகள் இருந்தால் அமையும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரை இவ்வாரம் கொஞ்சம் கவனம் வேண்டும், பொறுமை வேண்டும். செயல்களிலே சில சமயங்களில் பண விஷயத்தில் உங்கள் அஜாக்கிரதையாக இருப்பதனால் தேவையற்ற பண இழப்புகள் போன்றவைகள் சந்திக்கலாம். இவ்வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை கவனம். எந்த ஒரு விஷயத்திலும் முன்யோசனையோடு செயல்படுவது, 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரை இவ்வாரம் உங்களுடைய முயற்சிக்குரிய அங்கீகாரங்கள் மக்களிடம் இருக்காது. பெரிய பதவிகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவற்றுக்குரிய சரியான பதில் பெரிய தலைவர்களிடம் இருக்காது. அரசியலை பொறுத்தவரை 2இலே சூரியன் தன்னுடைய பகை கிரகமாகப்பட்ட சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பதனால் அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் பெரிய அளவில் வெற்றிகள் இல்லாதவாறே இருக்கிறது. இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் 2இலே சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது அவர் ஆட்சி பெற்று இருக்கின்ற அமைப்பு. கல்வியிலே இவ்வாரத்தில் எந்த விதத்திலும் தொடைகளோ சஞ்சலங்களோ குழப்பங்களோ இல்லை. கல்வி அதிலே கல்லூரியில் இருக்கின்ற அன்பர்களுக்கு இவ்வாறு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். பள்ளியில் இருக்கின்ற நண்பர்கள் மாணவ கண்மணிகளுக்கு இவ்வாரம் கவனம் சிதறல்கள் எதுவும் இல்லாமல் படிப்பில் முழு கவனம் இருக்கும். இறை வழிபாடை நீங்கள் செய்வது நல்லது. இதுவே ரிஷபராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று யோகாதிபதியான சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவதும் சூரியனோடு புதன் சேர்க்கை பெறுவது புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற நன்மையும் கொடுக்கின்றது. எனவே இவ்வாரத்தில் ராசியிலே 3 கிரகங்கள், மேலும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி, 9ஆம் இடத்தில் சனி ஆட்சி என்கின்ற யோகம். இவ்வாரத்தை பொறுத்தவரை மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். வாரத்தின் இறுதி நாட்களிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும். அந்நாட்களிலே கவனம் வேண்டும். குறிப்பாக இவ்வாரத்தில் புதன் வியாழன் போன்ற நாட்கள் மிக கவனம் நிதானம் பொறுமை வேண்டும்.
மற்றபடி துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் ராசியாதிபதியான புதன் பகவான் யோகத்தோடு ஆட்சி பெற்றிருப்பதனால் இவ்வாரத்தில் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு சூழ்நிலைகள் அமையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கடன் வரும். கடன் பிரச்சனை அடையக்கூடிய ஒரு நன்மையான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய திட்டமிடுதல் வெற்றிகளை பெறும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு, அதாவது ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, பங்குத்துறை இருந்தால் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாகவே இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் கவனம் வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் ராசியிலே சூரியன் மிக சிறப்பாக புதனோடு சேர்க்கை பெறுவது. 3ஆம் இடத்துக்குரிய சூரியன் தன் வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனால் முயற்சியிலே தைரியம் இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், அவற்றில் பயம் இருக்காது, வெற்றியை நோக்கிய எண்ணங்கள் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் ஆதரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்களும் நட்பு பாராட்டுவார்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு இவ்வாரத்தில் 2ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 7லும் பிறகு உங்கள் ராசிக்கு 6லும் சஞ்சாரம் செய்கின்ற யோகம் இருக்கின்றது. சந்திராஷ்டம நாட்கள் சின்ன விஷயங்களிலே பெரிதுபடுத்தாதீர்கள். மற்றபடி கணவன் மணி உறவிலே உங்களுக்கு இந்த வாரம் அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்றவைகள் இருக்கும். சந்திராஷ்டம நாட்களில் மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அந்த நாட்கள் கொஞ்சம் கவனம் வேண்டும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாரத்தில் குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார், நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கின்றார், புதனோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார். எனவே திருமண முயற்சி இவ்வாரம் முயற்சிக்கலாம். உங்கள் ஜாதகம் தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் நல்ல ஒரு பதில் கிடைக்கும். இருந்தாலும் குருபலம் இல்லை, வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டாம். உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் பார்த்து ஒப்பிட்டு முடிவுக்கு வருவது இவ்வாரத்திலும் நல்லது. ஆனால் கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சற்று முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது தாமதங்களும் மற்றும் கொஞ்சம் இடையூறுகளையும் சந்திப்பீர்கள். இருந்தாலும் அவற்றையும் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற மனதிடம் அதிகரிக்கும். இவ்வாரத்தில் பாதி நாட்கள் சந்திரன் சாதகமாக இருக்கின்ற அமைப்பு உங்களுக்கு இவ்வாரத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் கலைத்துறையில் கிடைக்கக்கூடிய யோகம், புதிய படைப்புகள் வெளியிலே தடைகளிலே சந்திராஷ்டமங்கள் மட்டும் அந்த நாட்கள் கவனம் வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு சூழ்நிலைகள் சாதகமற்ற, எதுவற்றிலும் கொஞ்சம் கோபப்படக்கூடிய, உடல் நலத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள், மேடை பேச்சிலே சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய, அவற்றில் கோபத்தோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாரம் ஊடகங்கள் மேடை பேச்சுகளில் கவனம் வேண்டும் இவ்வாரத்தை பொறுத்தவரை. காரணம் ராசியிலே சூரியன் அமர்ந்திருப்பதனால், பகைக்கூடிய சுக்கிரனோடு சேர்ந்திருப்பதனால். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் ஆட்சி பெற்றிருக்கின்றார், ராசியாதிபதி பலமாக இருக்கின்றார். எனவே இவ்வாரத்தில் கல்வியை பொறுத்தவரை கல்லூரி, பள்ளி போன்றவற்றில் எவ்விதத்திலும் பாதிப்புகளோ சஞ்சங்களும் இல்லை. கூடா நட்பு விலகிவிடும், நல்ல நட்பு உருவாகும். ஆசிரியர் வழிகாட்டலை நீங்கள் பின்பற்றுவீர்கள். இதுவே மிதுன ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியாதிபதியான சந்திர பகவான் 6ஆம் இடம் 7ஆம் இடம் போன்ற இடங்களில் அமர்வது பலமானது. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருவும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவும் யோகமாக இருக்கின்றார்கள். யோகாதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பது கலவையான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் சந்திராஷ்டமம் வருகின்ற நாட்களாக இவ்வாரத்தில் இருக்கின்ற வாரத்தின் இறுதி நாளிலே அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாரத்தில் புதன், வியாழன் போன்ற நாட்களில் பொறுமை வேண்டும். மற்றபடி இவ்வாரம் உத்தியோக ரீதியாக துறை ரீதியாக தொழில் வியாபாரத்திற்கும் நண்பர்கள் யோகாதிபதியான குரு லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற பலம்,
அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் புதிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய மனோதைரியம் இருக்கும். காரிய முயற்சியை வெற்றியில் பெற வேண்டும் என்கின்ற வேட்கை இருக்கும். காரணம் குரு 3ஆம் இடத்தை பார்க்கிற 5ஆம் பார்வையாக. எனவே முயற்சியிலே தைரியம், அவற்றை வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை இவ்வாரத்தில் இருப்பதினால் உங்களுக்கு அஷ்டம சனியால் இருக்கக்கூடிய பாதிப்பை எதிர்கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்டு வாருங்கள். அஷ்டம சனிக்குரிய பரிகாரம் அவை. மற்றபடி பொருளாதார ரீதியாக சில முட்டுக்கட்டைகள், வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் என்கின்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் இவ்வாரம் குரு பலம் உங்களுக்கு நன்றாக இருப்பதனால் வர வேண்டிய பணம் சற்று தாமதம் இருந்தாலும் இறுதியில் உங்களுடைய கைக்கு வந்துவிடும் இவ்வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் ராசிக்கு 12 இருக்கின்றார். பொதுவாக சூரியன் 12 இருக்கின்றது பலம் இல்லை. ஆனால் 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. குரு இருக்கின்றார் 11ஆம் இடத்தில். இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு 8 சனி இருப்பதனால் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேல் அதிகாரியிடம் பொறுமை, நிதானம், சக ஊழியரிடம் சற்று மனம் திறந்து பேசாமல் ரகசியம் பாதுகாக்க வேண்டும். இவ்வாரத்தை பொறுத்தவரை அவை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி இவ்வாரம் உங்களுடைய உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பயமில்லை, நீங்கள் நிச்சயம் வெற்றிகள் அடைவீர்கள். அடுத்ததாக பார்க்கின்ற போது பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவில் கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அஷ்டமத்தனி தொடர்கின்றது. மேலும் இந்த வாரம் சந்திரன் சனியோடு சேர்க்கை பெறுகின்ற நாளும் வருகின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மணி உறவிலே சில சமயங்களிலே வார்த்தைகளிலே பொறுமை காட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும், தவறில்லை. குழந்தைகளுடைய உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அவையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உறவுகளிடம் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியோரிடம் பொறுமை காட்டுவது நல்லது பேச்சிலே. திருமணமாகாத பெண்களுக்கு 8 சனி இருந்தாலும் லாபத்தில் 11ஆம் இடத்தில் குரு இருப்பதனால் திருமணம் முயற்சியிலே தடைகள் இல்லை. இவ்வாரம் குருபலம் நன்றாக இருக்கிறது. பெற்றோர்கள் அதற்குரிய முயற்சியில் எடுக்கலாம். நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீர்கள். உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் பார்த்து ஒப்பிட்டு வருவது நல்லது. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் 12 இருக்கின்றது. கோச்சாரதியாக யோகமே. 8 சனி இருந்தாலும் படைப்புகள் விடுவதை இவ்வாரத்தில் பாதிப்புகள் இல்லை. எனவே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் புதிய படைப்புகள் வெளியிடுவதில் நல்ல ஒரு மக்கள் ஆதரவும் பெயர் புகழும் கிடைக்கும். இவ்வாரம் மனதளவிலே சஞ்சலங்கள் எவையும் குழப்பங்கள் இல்லை கலைத்துறையை பொறுத்தவரை. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 12 இருக்கின்றார். பாதிப்பு இல்லை என்றாலும் பெரிய அளவிலே இவ்வாரம் அரசியலை பொறுத்த ஆரோக்கியமான சூழ்நிலைகள் இல்லை. மக்களிடம் சற்று பொறுமை ஆதரவை பெற வேண்டும் என்கின்ற ரீதியாக மேடை பேச்சிலே கவனம் இல்லாமல் பேசாமல் பார்த்து கொள்வது நல்லது. அரசியலை பொறுத்தவரை இவ்வாரம் மிக எச்சரிக்கையும் கவனமும் வேண்டும். காரணம் சூரியன் 12 இருப்பதனால். மீனி இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது கல்விக்குரிய புதன் 12 ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு நிலை இவ்வாரம் இருப்பதனால் கல்வியிலே எவ்விதத்திலும் பிரச்சனைகளிலே மனதில் கொஞ்சம் குழப்பம் சஞ்சலங்கள் இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும். அவை இறை வழிபாடு செய்வதன் மூலம் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்வதும் கல்வியிலே இருக்கக்கூடிய நாட்டமின்மை குறைந்து உங்களுடைய கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். அவை செய்து வாருங்கள். இதுவே கடகராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வாழம் பெருக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சூரிய பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற பலம் இவ்வாரம் இருப்பதனால் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். மனதில் உற்சாகம் சுறுசுறுப்பு. மற்றவர்களே எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு நிலை சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும்.
சனி 7லே இருக்கின்றார். கொஞ்சம் மனதிலே அழுத்தத்தை சனி கொடுப்பார். இருந்தாலும் உங்களுக்கு சனி பாதிப்பை குறைப்பதற்கு காகபூஜனரை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 9ல் ஆட்சி பெற்றிருக்கின்றார். பொதுவாக 8ல் ராகு இருந்தாலும் 7ல் கிரகம் இருப்பனர் ராகுவால் பாதிப்பில்லை. குரு 10ல் இருந்தாலும் ராசிக்கு 9ல் ஒரு கிரகம் இருக்கின்றால் பாதிப்பில், 9ல் செவ்வாய் இருப்பினால் குருவால் பாதிப்பு. எனவே ராகு குரு போன்ற கிரகங்களால் பாதிப்பு எவையும் இல்லை. கோச்சார வேதி அடிப்படையில் சனி ஆனால் பாதிப்பை தருகிறார். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படாமல் உங்களுக்குரிய செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டுவதில் சூரியன் ராசியாதிபதியுடைய பங்கு பெருமளவில் இருக்கும். 11ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன் இருக்கின்ற யோகமும் இந்த வாரம் முழுவதும் இருப்பதனால் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். பண ரீதியாக பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். வரவுகள் சிறப்பாக இருக்கும். சக பங்கு கூட்டு தொழிலை செய்து கொண்டு சக கூட்டாளியிடம் கொஞ்சம் கவனம் வேண்டும். ஊழியர்கள் சற்று உங்களிடம் தாமதங்களாக அவர்களுடைய உழைப்பை கொடுப்பார்கள் என்பதனால் சற்று கோபத்தை காட்டுவீர்கள். இருந்தாலும் தொழில் வியாபாரம் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இவ்வாரம் இருக்கின்றது. யோகம் அதிகரிக்கும். 6ல் சந்திரன் 7ல் சந்திரன் இருக்கின்ற வாரம் இவ்வாரம் சிறப்பு. உத்தியோகம் என்று பார்க்கின்ற உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். ஆனால் உங்களுடைய சக நண்பர்களாகவே இருக்கின்ற ஊழியர்கள் பகமை காட்டக்கூடிய நிலை இருக்கின்றது. இவ்வாரம் கவனம் வேண்டும். சந்திரன் சனி சேர்கின்றதால். எனவே இவ்வாரம் உங்களுடைய உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்டுவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களுக்கு கருத்து கூற வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை அவர்களுடைய செயல்கள் அவர்களாகவே பார்த்து கொள்ளட்டும். மற்றவர்கள் ஆலோசனை கூறுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற ஒரு பெண்களுக்கான பலன். முதலில் திருமணமான பெண்களுக்கு 7ல் சனி இருப்பதனால் கணவன் மணி உறவிலே கொஞ்சம் விரிசல்கள், மன ரீதியாக கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் தொடர்கின்றது. அவை தவிர்க்க வேண்டும். அப்பாறு தவிர்ப்பதற்கு தினந்தோறும் நீங்கள் அனுமன் சாலிசாவை கேளுங்கள். சிவபுராணம் கேட்பதும் உங்களுக்கு நன்மையை தரும். கணவன் மணி உறவிலே அவை பலப்படுத்தும். எனவே இவ்வாரத்திலும் கணவன் மணி உறவிலே கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லை, இருந்தாலும் பாதிப்பு இல்லை. 7லே சனி, திருமண முயற்சியில் தடைகள் தாமதங்கள் தொடர்கின்றது. இவ்வாரத்தில் சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார் சுக்கிரன். அவர் நன்மையை செய்வார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சி நல்ல பதில் வரும் என்கின்ற நம்பிக்கை வையுங்கள். நிச்சயம் சுக்கிரன் அருளால், மகாலட்சுமி அருளால் நல்ல வரன் அமையும். அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சனி, ராகு, குரு போன்ற கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் குரு ராகுவால் பாதிப்பு இல்லை. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் இருக்கின்ற அமைப்பு நன்மையை தருகின்றது. எனவே ஜாதகம் சாதகமாக இருந்தால் இவ்வாரம் உங்களுடைய முயற்சிக்கு தடைகள் இருந்தாலும் அவற்றை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றிகளை பெறுவீர்கள். புதிய படைப்புகளை விடுகின்ற பொழுது கொஞ்சம் அவசரம் காட்டாதீர்கள். நிதானம் பொறுமை தேவை. அவசரம் பதறிய காரியம் சிதறம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுகோள்கள் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் சூரியன் மிக பலமாக இருக்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சூரியன் பலம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலே எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளும். மக்கள் ஆதரவு குறைந்திருக்கின்ற ஒரு மனநிலையில் உங்களுக்கு தோன்றினாலும் இவ்வாறும் உங்கள் அரசியல் பதவி இழப்பு போன்றவர்கள் எவையும் இல்லை. பெரிய தலைவர்கள் ஆதரவு நன்றாகவே இருக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் ஆட்சி பெற்றிருக்கின்ற பலம் இவ்வாரத்தில் மனதிலே சஞ்சலங்கள் 7ல் சனி இருப்பதால் வந்தாலும் மிக விரைவில் அணி வக்ரமடைவார். இந்த வாரத்தை பொறுத்தவரை மாணவ கண்மணிகளுக்கு மனதில் எவ்விதத்திலும் பெரிய குழப்பங்கள் இல்லை. கல்வியில் ஆர்வம் குறையாது. ஆசிரியர் வழிகாட்டுதலை பின்பற்றுவீர்கள். எனவே இந்த வாரம் நன்மையே இருக்கின்றது கல்வியை பொறுத்தவரை. இதுவே சிம்மராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக வளம் பெறுக.
கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பது மிக சிறந்த யோக அமைப்பு கோச்சார ரீதியாக. மேலும் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். 10ஆம் இடம் என்கின்ற தசம கேந்திரத்தில் சூரியனும் இருக்கின்றார். அவ்விடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். 6இல் சனி, 9இல் குரு என்கின்ற ஆண்டுக்கோள்கள் பலமும் இவ்வாரம் தொடர்கின்றது. சந்திரனும் இவ்வாரம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறார். லாபாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 5இல் வரும்பொழுது தன் சொந்த ராசியை பார்ப்பார். 6க்கு வருவதும் நன்மை. இவ்வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு மனநல ரீதியாக உற்சாகம், சுறுசுறுப்பு, செயல்களிலே வேகம், விவேகம், காரியத்தில் பதற்றமில்லை, இவையெல்லாம் நன்மையை தரும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் ஏற்றத்தை பெறும். பணம் பொருளாதார ரீதியாக பார்க்கின்றபோது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வராத கடன் என்று நினைத்து கொண்டிருப்பது எதிர்பாராமல் திடீரென்று உங்களுக்கு வந்து சேரும். கடன் பிரச்சனை இருந்தால் அவை தீரும். இவ்வாறு தொழில் வியாபாரம் உயர்வாகவே இருக்கும். உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற சூரியன் 10இல் உங்களுக்கு அமர்ந்திருப்பது மிக சிறப்பானது. திக்பலத்தோடு இருக்கின்றார் சூரியன். ஆகையால் உங்களுக்கு நன்மையும் உயரதிகாரியுடைய ஆதரவும் நன்றாக இருக்கும். இவ்வாரம் சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதனாத்தியோகம் நன்மை அதிகரித்து கொடுக்கும். எனவே உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களிடம் பகமை காட்ட மாட்டார்கள், தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துவார்கள். எனவே உத்தியோகம் இவ்வாரத்தில் எந்த விதத்திலும் தடைகளோ சஞ்சலங்களும் இல்லாமல் உயர்வுகளை எட்டுவீர்கள். அவற்றில் உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. எனவே உத்தியோகம் உயர்வை பெறுகின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் என்பதனால் கோபம் காட்டாமல் பார்த்து கொள்ளுங்கள். ராசியிலே கேதம் வந்தாலும் குரு பார்வை பிரச்சனை இல்லை, மனதிலே குழப்பங்கள் இல்லை. எனவே கணவன் மனைவிலே கோபம் நீங்கள் காட்டுவீர்கள், அவை தவிருங்கள். மற்றபடி அவர் உங்களிடம் அன்பு காட்டுவார். இவ்வாரத்தை பொறுத்தவரை குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கின்றது. திருமண முயற்சியில் இந்த வாரம் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. சந்திராஷ்டமம் போன்ற நாட்களும் இவ்வாரத்தில் இல்லை என்பதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் திருமண முயற்சியிலே நல்ல ஒரு வரன் அமையும். நல்ல ஒரு ஆரோக்கியமான, அற்புதமான, மகிழ்ச்சியான வாரம். திருமண முயற்சி தூரிதப்படுத்தலாம். ஆனால் கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் 10இல் இருப்பது சிறப்பில்லை என்றால் தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இருக்கின்றார். ஆகையால் கலைத்துறை படைப்புகள் வெளியிடுவதில் இவ்வாரம் மிக சிறப்பாக இருக்கும். படைப்புகள் பெரிய வெற்றிகளை பெறும். அடுத்ததாக படைப்புகள் வெளியிட வேண்டும் என்ற நிர்பந்திக்கின்ற சூழ்நிலை எவையுமில்லை. அவை உற்சாகமாக வெளியிடுவீர்கள். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு வெற்றி இருக்கிறது வாரம் கலைத்துறையை பொறுத்து. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்றது சூரியன் திக்பலத்தோடு இருப்பதனால் அரசியலிலே வெற்றிகள் இருக்கின்றது. 6இல் சனி இருப்பதனால் எதிரிகளோட தொல்லைகள் இருக்காது, ஒதுங்கியே இருப்பார்கள். உங்களை கண்டு அவர்கள் சற்று நடுங்கியே இருப்பார்கள். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை அரசியல் மிகப்பெரிய வெற்றியும் பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. இறுதியாக மாணவ கண்மைகள் 10இல் புதன் அற்புதமாக ஆட்சி பெற்றிருக்கிறார். ராசியாதிபதி 10இல் இருப்பது சிறப்பு. எனவே கல்வியிலே உயர்வு, சுறுசுறுப்பு, உற்சாகம், மனநிலையில் தெளிவு இவையெல்லாம் இருக்கும். எனவே கல்வியிலே மேன்மை இருக்கின்றது. இதுவே கன்னி ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெருக, வளம் பெருக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் புதனோடு சேர்க்கை பெறுவது மிக அற்புதமான அமைப்பு. 9க்குரிய புதனோடு ராசியாதிபதி சேர்க்கை பெறுகின்ற அமைப்பு உங்களுக்கு இவ்வாரத்தில் நன்மையும் யோகத்தையும் கொடுக்கும். மற்றொரு யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் 5இல் ஆட்சி பெறுகின்ற அமைப்பும் பலம். 5க்குரியவர் 5இல் ஆட்சியாகவும் சனி பகவான்
9க்குரிய புதன் பகவான் 9இல் ஆட்சியாகும். கோணாதிபதிகள் பலம் பெற்றிருக்கின்ற யோகம் இவ்வாரத்தில் இருப்பதனால் மனம் உற்சாகமாக, செயல்கள் வெற்றிகரமாக, எந்த ஒரு காரியத்திலும் முடிக்க முடியும் என்கின்ற வைராக்கியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி அதிகரிக்கும் இவ்வாரத்தில். அதே சமயத்தில் 6இலே ராகு மிக அற்புதமாக பலமாக இருப்பதனால் அவர் உங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் இல்லாமல் வெற்றிகளை அடைய முடியும். நோய் நொடி இல்லாத ஆரோக்கிய சூழ்நிலைகள், கடன் பிரச்சனை தீரக்கூடிய, வம்பு வழக்குகளை வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுப்பார். 7இலே செவ்வாய், 8இலே குரு. பொதுவாக 7இலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 6இலே வேறு கிரகம் இருந்தாலும், 8இலே குரு இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7இலே ஒரு கிரகம் இருந்தாலும் இவ்விருவராலும் பாதிப்பு இல்லை. உங்களுக்கு செவ்வாய் 7இல் இருந்தாலும் 6இல் ராகுவும், 8இல் குரு இருந்தாலும் 7இல் செவ்வாயும் இருப்பதனால் கோச்சார வேத அடிப்படையில் இவர்களால் பாதிப்பு இல்லை. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் யோகமாகவும் 4இல் அமர்கின்றபோது தன் சொந்த வீடாகப்பட்ட கடகத்தை பார்ப்பார், மகரத்தில் அமர்கும். எனவே சந்திரன் இவ்வாரத்தில் உங்களுக்கு பலமாகவே இருக்கின்றார். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக, பொருளாதார முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான வரவுகள், மேலும் கடன் பிரச்சனை தீரும், வராத கடன் வரும், புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது தடைகள் இல்லை, சஞ்சலங்கள் இல்லை, உங்களுடைய மனம் தெளிவாக உற்சாகமாக இருக்கும். எனவே இவ்வாரம் உங்களுடைய எண்ணங்கள் மிக சுறுசுறுப்பாக இருக்கும். காரிய வெற்றிகள் இவ்வாரத்தில் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 9இலும் இருக்கின்றார். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அவற்றிலேயால் உங்கள் மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். அவை உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு சுறுசுறுப்பின்மை இல்லாத பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வீட்டில் இருக்கின்ற பிரச்சனையை அலுவலகத்தில் எதிரொலிக்காமல் பார்த்து கொண்டில்லை என்றால் இவ்வாரம் நன்மையான வாரம். உயரதிகாரி சற்று நட்பு பாராட்ட மாட்டார், ஆனால் பகைமை காட்ட மாட்டார்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற போது 7இலே செவ்வாய் இருக்கின்றார். எனவே கணவன் மணி உறவில் கொஞ்சம் அன்பு பாசம் காட்டுங்கள், கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவர் கோபம் காட்டுவார். ஆகையால் மனம் கொஞ்சம் தடுமாற்றங்களையும் இருப்பினும் பொறுமை, வார்த்தையிலே நிதானம் தேவை. 7இல் இருக்கின்ற செவ்வாய் 8ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடம் என்ற வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, 8இல் இருக்கின்றார், 7இலே செவ்வாய் என்ற சூழ்நிலைகள் சாதகமற்ற வாரமாக இவ்வாரம் அமைகின்றது. திருமண முயற்சியில் ஒரு ஆரோக்கியமான பதில்கள் இல்லை, கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். இவ்வாரம் பெற்றோர்கள் முயற்சிக்கிறது தவறில்லை, தசாபுத்தி சாதகம் தான் நல்ல பதில் கிடைக்கும். கோச்சார ரீதியாக இவ்வாரம் சாதகமற்ற நிலை. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற சுக்கிரன் 9இல் அமர்ந்திருக்கின்ற யோகம். கலைத்துறையிலே இந்த வாரம் நல்ல ஒரு படைப்புகளை வெளியிடுவீர்கள். அவற்றை தடைகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள், தடுமாற்றங்கள், தாமதங்கள் போன்றவர்கள் இல்லை. அதே சமயத்தில் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு பெரிய நிறுவனத்திலிருந்து அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. எனவே கலைத்துறை களைகட்டும். அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு சூரிய பகவான் 9இல் அமர்ந்திருக்கின்றார். அது உங்களுக்கு புதனுடைய வீடு மிதுனம், அவை உங்களுக்கு நன்மை தான். எனவே அரசியலை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் இவ்வாரத்தில் இல்லை. சனி தொடர்பு இல்லை, ராகுக்கு சூரியனுக்கு தொடர்பில்லை என்பதனால் அரசியலில் இருக்கின்ற பதவியில் எவ்விதத்திலும் பாதிப்புகளும் சஞ்சலங்களும் இல்லை. மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். இறுதியாக மாணவருக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது புதன் உங்களுக்கு ஆட்சி பெற்று இருப்பதனால் கல்வியிலே மன சிதறல்கள், மன கவன சிதறல்கள் போன்றவைகள் இருக்காது. எண்ணங்கள் தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும், ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் பின்பற்றக்கூடிய மற்றும் பெற்றோருடைய ஆதரவும் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையாகவும் உங்கள் செயல்பாடுகள் இருக்கும். இவ்வாரத்தில் மன சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 6ல் மிக பலமாக ஆட்சி பெற்று 8ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும், ராசிக்கு யோகாதிபதியான குரு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், 11ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதும் மிக மிக யோகமான அமைப்பை இவ்வாரத்தில் நீங்கள் பெறுவீர்கள். 8ல் புதன் மறைந்த புதனாக ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்பும் பொருளாதார ரீதியாக யோகம் முன்னேற்றம் இருக்கின்றது. சூரியன் 8ல் இருந்தாலும் சூரியனோடு 8ல் ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. சூரியனோடு சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்றிருப்பால் சூரியனால் பாதிப்பில்லை. அதே சமயத்தில் சுக்கிரன் 8ல் இருப்பதும் யோகமே. எனவே சனி 4ல் இருக்கின்ற ஒரே அமைப்பு மட்டுமே இவ்வாரத்தில் உங்களுக்கு சாதகமற்ற நிலை. ஆனாலும் அவற்றிலும் உங்களுக்கு பாதிப்பை அகற்றுவதற்கு, பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்வதற்கு அனுமனை வழங்கி வாருங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக மிகப்பெரிய ஏற்றம், உத்தியோகம் மற்றும் துறை ரீதியாக பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் மிக சிறப்பாக இருக்கும். மனம் தெளிவாக, தைரியமாக, துணிச்சலாக முடிவுகளை எடுக்கும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்ல, புதிய தொழில் துவங்கக்கூடிய, வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. உங்களை நாடி வரும் அதிர்ஷ்ட தேவியின் அருள் காற்று. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை புதிய செயல்கள் வெற்றிகரமாக முடித்து பெரிய அளவில் வெற்றிகளும் பெரிய அளவில் நன்மைகளையும் அடைவீர்கள். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்றவர்கள் சூரியன் 8 இருந்தாலும் பாதிப்பு இல்லை. 7ல் குரு இருப்பதனால் ராசியை குரு மற்றும் செவ்வாய் பார்ப்பது, சனியும் பார்த்தாலும் குரு செவ்வாய் பார்வை இருப்பதனால் மனம் உற்சாகமாக, சுறுசுறுப்பாக, கடின வேலை என்றாலும் உங்களுடைய கடின உழைப்பின அவற்றை சரியாக முடித்து பெரிய அதிகாரியிடம் ஆதரவையும் மற்றும் நற்சான்றிதழையும் பெறுவீர்கள். உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இவ்வாரம் கிடைக்கும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றது. திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. இவ்வாரத்தில் உடனப்பின் நல்ல ஆரோக்கியம், குடும்பத்தில் சுகிட்சமான ஒரு சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இவையெல்லாம் இருக்கும். எனவே இவ்வாரம் உங்களுடைய மனம் மற்றும் மனதில் மட்டுமல்ல உடலிலும் உற்சாகம், சுறுசுறுப்பு இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் தொடர்கின்றது. ஆகையால் ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். தடைகள், தாமதங்கள் இருந்தால் மற்றபடி கோச்சார ரீதியாக திருமண முயற்சியில் இவ்வாரம் வெற்றியே. அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு குரு செவ்வாய் பலம் கொண்ட வாரமாக இவ்வாரம் இருப்பதனால் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தடுமாற்றங்கள், சஞ்சலங்கள் இல்லை. மேலும் படைப்புகள் வெளியிடுவதிலே உங்களுக்கு தாமதங்கள் இல்லை. இவையெல்லாம் உங்களுக்கு யோகத்தை காட்டுகின்ற கலைத்துறையிலே பெரிய அளவிலே வெற்றிகள், மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் நீங்கள் அடைவீர்கள். அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 8ல் இருந்தாலும் பாதிப்பில்லை. உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது யோகத்தை தருகின்றார். ஆகையால் புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது மக்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். உங்களுக்கு தலைவர்களுடைய இணக்கமான நட்பு இருக்கும். இவ்வாரம் அரசியலிலே புதிய பதவிகளையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் ஆக இந்த வாரம் அரசியல் ஆரோக்கியமே. இறுதியாக மாணவ கண்மைகள் புதன் 8ல் ஆட்சி பெற்றிருப்பதால் கல்வியிலே முன்னேற்றம் இருக்கிறது. மனம் தெளிவாக, உற்சாகமாக, சுறுசுறுப்பாக இருக்கும். எண்ணங்கள், தடுமாற்றங்கள் இருக்காது. எனவே இவ்வாரம் கல்வியை பொறுத்தவரை பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையாக உங்கள் செயல்பாடு இருக்கும். யோகம் இருக்கின்றது இவ்வாரத்தை பொறுத்தவரை. இதுவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை
உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆட்சி பெற்ற சனியே யோகத்தை தருகின்றார். மற்ற கோள்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றது. மேலும் அட்டமாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியில் அமர்கின்ற நாட்களிலே கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்ட வேண்டும். இவ்வாரத்தை பொறுத்த ராசியாதிபதியான குரு பகவான் 6ல் அமர்ந்திருக்கின்றார். குருவோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை, எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது அவசியம். உடற்பயிற்சி மிக முக்கியம். மனதிலே கொஞ்சம் அழுத்தமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தியானம் மிக மிக நல்லது. இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் மற்றும் மனம் ரீதியான உடல் நலத்தில் கொஞ்சம் அசுகரமான சூழ்நிலைகள் நிலவும். அழுத்தம், சோர்வு போன்றவைகள் இருக்கக்கூடியதாக அமைந்திருப்பது கவனத்துக்குரியது. மற்றபடி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் உங்களுக்கு 7லே அமர்ந்தது சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கின்றது இவ்வாரத்தில். இருப்பினும் மனம் உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இல்லாமல் இருக்கும். உடல் நலம் சரியான ஒத்துழைப்பு கொடுக்காத. மற்றபடி பண வரவு நன்றாகவே இருக்கும். உங்களுடைய ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சரியில்லை என்பதனால் எல்லாவற்றையும் நீங்களே எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்கும். அவற்றினாலும் மனதிலே சோர்வு இருக்கும். எனவே கொஞ்சம் முன் யோசனையுடன் செயல்படுங்கள். எந்த ஒரு காரியத்திலும் அவை உங்கள் மனதில் அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது பொறுமை காட்ட வேண்டும். வாரத்தில் உயரதிகாரிகள் பகமை காட்டுவார்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்ட மாட்டார்கள். எந்த ஒரு முயற்சியில் எடுக்கின்ற பொழுதும் அவர்கள் மறைமுகமாக உங்களுக்கு எதிராக வேலை செய்வார்கள் சக ஊழியர்கள். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை ரகசியம் பாதுகாக்க வேண்டும். எண்ணங்களிலே முயற்சியிலே கவனம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்களே முன்னின்று செயல்படுவது நல்லது. உயரதிகார ஒத்துழைப்பு சற்று குறைவாகவே இருக்கின்றது இவ்வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவியிலே கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய வாரமாக இவ்வாரம் இருக்கின்றது. காரணம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் 7ல் இருந்தாலும் அவர் உங்களுக்கு சுக்கிரன் என்கின்ற நட்பு கிரகம் இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு ஜென்ம பகை கொண்டு சுக்கிரன் 7ல் இருப்பது கணவன் மனைவியிலே அன்பை குறைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே கவனம் வேண்டும் இவ்வாரத்தில் கணவன் மனைவி உறவிலே. அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள் சாதகமற்ற வாரமாக இவ்வாரம் இருக்கின்றது. குருபலம் இல்லை. சுக்கிரன் 7லே காரகோ பாவனாஸ்தி இருக்கின்றார். எனவே இவ்வாரம் திருமண முயற்சியில் ஒரு சுறுசுறுப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான வாரமாக இல்லை என்பதை நிதர்சனமான உண்மை. கலைத்துறை பொறுத்தவரை இவ்வாரத்தில் படைப்புகள் வெளியிட கொஞ்சம் தள்ளி போடுவதே நல்லது. இவ்வாரம் கலைத்துறைக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை சாதகமற்ற வாரமாக இருக்கின்றது. எனவே இந்த வாரம் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது மிக மிக பொறுமை எச்சரிக்கை தேவைப்படுகின்றது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது பொறுமை நிதானம் மேடை பேச்சிலே. மற்றவர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லை. அதே சமயத்தில் நீங்களும் கொஞ்சம் கோபப்படுவீர்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை அவை உங்களுக்கு எதிராகவே திரும்பும். இவையெல்லாம் போன்றில் வைத்துக்கொண்டு மேடை பேச்சில் ஊடகங்களிலே நிதான வேண்டும். வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இறுதியாக மாணவ கண்மணிகள் புதன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு சாதகமற்றது. கல்வியை பொறுத்தவரை பகை கொண்ட சுக்கிரன் கல்வியை கெடுப்பார். கேளிக்கைகளை நாட்டத்தை கொடுப்பார். அவை தவறு. எனவே பெற்றோர்கள் கொடுக்கின்ற ஆலோசனையை பின்பற்றுங்கள். இவ்வாரம் கல்வியில் சற்று நாட்டம் குறையும். சுறுசுறுப்பு இல்லாமல் கேளிக்கைகள் மற்றும் சினிமா போவது கேளிக்கைகளிலே உங்கள் மனதை செலுத்துவது விளையாட்டு கொண்டு இருப்பது போன்றவற்றை ஈடுபாட்டை காட்டினால் அவற்றினால் ஆசிரியர்களையும் கடிந்து கொள்வார்கள். எனவே இந்த வாரம் கவனம் வேண்டும் கல்வியிலே. இதுவே தனுசு ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை 3இல் ராகு, 5இல் குரு, 6இல் சூரியன், புதன் என்ற கோள்கள் மிக சிறப்பாக இருக்கின்றார்கள். மனோகாரகன் சந்திரனும் இவ்வாரத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார். எனவே இந்த வாரம் ஒரு உற்சாகமான வாரம். உங்களுக்கு சுறுசுறுப்பாக, உங்களை எண்ணங்கள் தெளிவாக, முயற்சியில் பயம் இல்லாமல் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீர்கள். காரிய அனுகூல வெற்றிகள் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு எழுச்சியான வாரம். துறை ரீதியாக தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு மிக சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை தரக்கூடியது. இவற்றில் 6இலே புதன் ஆட்சியாக இருப்பதும் பலமானது. ராசியை குரு பார்ப்பதனால் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியிலும் தெளிவாக திட்டமிடுவீர்கள். செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கல சிறப்பு, இவையெல்லாம் மிக மிக நன்றாக இருக்கும். ஆகையால் இந்த வாரம் உற்சாகம், சுறுசுறுப்பு. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற 6இலே சூரியன், உயர் அதிகாரி நட்பு பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வை எதிர்பார்க்கலாம். 7 நடந்து கொண்டுதான் கடைசி கட்டத்தில் இருப்பதனால் பாதிப்புகள் இவ்வாரத்தில் எவையும் இல்லை. எனவே இவ்வாரம் உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக, உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கும். அழகாக பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்களுக்கு 2இலே சனி இருப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் அவற்றிலே உங்களுடைய சமயோசிதமான புத்திசாலித்தனமான செயல்பாடுகளை சமாளிப்பீர்கள். கணவன் மணி உறவை இவ்வாரத்தில் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இல்லை. அதாவது உறவுகளிடம் அன்பு பாசம் இருக்கும். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள், மூத்தவர்கள் உங்களுடன் கொஞ்சம் கடிந்து கொள்வார்கள். அவற்றினால் நீங்கள் பொறுமை இழப்பீர்கள். அவை செல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும். இருந்தாலும் அவை பெரிதுபடுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கின்றது. சுக்கிரன் சாதகமற்ற நிலை இருந்தாலும் குருபலம் சிறப்பாக திருமண முயற்சியில் இந்த வாரம் நல்ல ஒரு செய்தி அமையும். பெற்றோர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஏழை நடந்து கொண்டால் உங்கள் ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. ஆனால் கலைத்துறை அற்புதமான வாரம். கலைத்துறையிலே படைப்புகள் வெளியிட தடைகள் இல்லை. வெளியிட்ட படைப்பு வெற்றிகளை பெறும். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். சூழ்நிலைகள் சுறுசுறுப்பாக இருக்கும். உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். 6இலே சூரியமா உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் கலைத்துறையிலே வெற்றி நன்மை இருக்கின்றது. அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 6இல் இருக்கின்ற பலம் அரசியலை பொறுத்தவரை வெற்றி இருக்கிறது. அவன் குறிப்பாக உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகத்துக்குரிய வாரம். ஆகையால் இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை வெற்றி, பெரிய பதவி கிடைக்கக்கூடிய யோகம். இறுதியாக மாணவ கண்மணிகள் 6இலே புதன் ஆட்சி பெற்றிருக்கின்ற பலம் உங்களுக்கு யோகம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை கல்வியிலே தடைகள், சஞ்சலங்கள், குழப்பங்கள் இல்லை. சரியான வழியை செல்வீர்கள். அதற்றினால் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். எனவே இந்த வாரம் கூடா நட்பை எதிர்க்க மாற்றீர்கள், விலக்கி விடுவீர்கள். இந்த வாரம் கல்வியிலே முன்னேற்றமே. இதுவே மகர ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெருக, வளம் பெருக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி என்பர்களே, 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஜென்ம சனியாக. மேலும் 2இலே ராகு, 8இலே கேது, 4இலே குரு சாதகமற்ற நிலை. இவ்வாரத்தை பொறுத்தவரை 3இலே செவ்வாய் யோகமாக இருக்கின்ற ஆட்சி பெற்று, அதே சமயத்தில் 5இலே புதன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேர்க்கை. 5ஆம் இடத்துக்குரிய புதனும் 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் சேர்க்கை பெற்று 5இல் இருக்கின்றார்கள். கோணாதிபதியில் சேர்க்கை நன்மையை தருகின்றது. இருப்பினும் அனுமன் வழிபாடு தொடர வேண்டும். ராகபூஜரை வணங்கி வர வேண்டும். சிறிது நேரம் தியானமாக அவர்களை பற்றி, அவர்களுடைய எண்ணங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். நேர்மறை சிந்தனையை வளர்த்துக் கொள்வது தற்பொழுது நல்லது.
கோபம் வரும், அந்த கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் மனோகாரகன் 10, 11 போன்ற இடங்களில் இருப்பது பலமானது. ராசியிலும் இறுதியாக இருப்பார், அதாவது புதன் வியாழன் போன்ற நாட்களில் ராசியிலே இருப்பார். எனவே இந்த வாரம் சந்திரன் சாதகமாக இருக்க, எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரம் புதிய முதலீடுகள் எடுக்கின்ற பொழுது கவனம் வேண்டும். பெரிய முதலீடு எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும். ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வதே நல்லது. தற்பொழுது ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற கோச்சாரத்தில் இருப்பதனால், மற்றபடி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரம் நன்மையாக இருக்கும். பண வரவு சிறப்பாக இருக்கும். செலவுகள் சிக்கன் நடவு கிடைக்க அவசியமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவரும் சனி பகவான், அவரே விரையாதிபதி, அவரே ராசியாதிபதி. எனவே செலவுகள் என்பது உங்கள் கையில். தேவையற்ற செலவுகள், ஆடம்பர செலவுகள், வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி வரவுகள் நன்றாக இருக்கும் இவ்வாரம். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 7க்குரிய சூரிய பகவான் வீட்டுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சக ஊழியர்கள் இந்த வாரத்தில் நட்பு பாராட்ட மாட்டார்கள், கொஞ்சம் பகமை காட்டுவார்கள் மறைமுகமாக. அதே சமயத்தில் உங்களுடைய வார்த்தையிலும் பொறுமை இருக்க வேண்டும். அவசரப்படுவீர்கள், மனதில் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும், இவை செய்யலாமா இவை செய்ய வேண்டாமா என்று. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சனிக்கிழமை அன்று நீங்கள் சனி ஆலயம், அது சிவ ஆலயம் சென்று சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றுவது நல்லது. எனவே உத்தியோகத்தில் இந்த வாரம் பொறுமை வேண்டும். சக ஊழியர்களிடம் பகமை காட்டுவார்கள். அது பெண்களுக்கான பலன். திருமணமான பெண்கள், உங்கள் ராசியிலே சனி, 2லே ராகு, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை பெரிதளவு எதிர்கொள்ளாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இருப்பினும் இந்த வாரத்தில் பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை. சுக்கிரன் சூரியன் புதன் சேர்க்கை என்பது 5ஆம் இடத்தில் போனால் கணவன் மனைவிகளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வீர்கள், அன்பு காட்டுவார் அவரும். இந்த வாரம் உறவுகளிடம் பாதிப்புகள் இல்லை. திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்றவர்கள் குருபலம் இல்லை, 2லே ராகு, குடும்பத்தை அமைத்து கொடுக்க முடியாத ஒரு நிலை இந்த வாரம் தொடர்கின்றது. இந்த வாரம் திருமண முயற்சியில் ஒரு ஆரோக்கியமான ஒரு பதில் கிடைக்காத வாரமாகவே தொடர்கின்றது. அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் ஓரளவுக்கு சாதகம் தான் கூறுவினை ஒழிய, படைப்புகளை படைத்து விட்டீர்கள், அவற்றை வெளியிடுவதை பலவிதமான தடைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள். ஆனாலும் இந்த வாரம் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருப்பதனால் படைப்புகள் விடுவதில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு வெளியிடுவதை தடைகள் தகன்று உங்களான நன்மை முயற்சியிலே வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். அதாவது அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது கவனம், பொறுமை, நிதானம் இந்த வாரத்திலும் தொடர்கின்றது. அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் ஒரு சாதகமற்ற வாரமாகவே இருக்கின்றது. இந்த வாரம் பொறுமை காட்ட வேண்டும் அரசியலை பொறுத்தவரை. அடுத்ததாக மாணவ கண்மணிகள், புதன் ஆட்சி பெற்றிருப்பதனால் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் இந்த வாரம் படிப்பில் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள், கணபதி ஆலயம் நல்லது. அவ்வாறு செல்வதன் மூலம் கல்வியில் இருக்கின்ற பொறுமை இழப்பு போன்றவை இல்லாமல், நாட்டமின்மை போன்றவை இல்லாமல் ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். இதுவே கும்பராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி இந்த வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திர அடிப்படையான தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி என்பவர்களே, ராசியாதிபதியான குரு பகவான் 3லும், ராசியிலே ராகுவும், 12லே சனியும், 7லே கேதுவும் என்று ஆண்டுகோள்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றது. இவற்றிலே 2லே செவ்வாய் வேறு தனித்திருக்கின்றார். கோபம் வரும், அந்த கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபம் அறிவுக்கு சத்ரு. ஆகையால் இந்த வாரம் அதிகமாகவே கோபம் வரும், அவை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 4லே புதன் சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றால், இவற்றிலே சுக்கிரன் பகை கொண்டவர். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 5க்குரிய சந்திர பகவான் இவ்வாரத்தில் 10, 11 போன்ற இடையில் தனுசு, மகரம் போன்ற ராசிகளில் சஞ்சாரம் செய்வது சாதகமானது. எனவே கோபம் மட்டும் வேண்டாம் இவ்வாரத்தை பொறுத்தவரை. மற்றபடி துறை ரீதியாக உங்களுடைய எண்ணங்கள் முயற்சியிலே பயம் இருக்காது.
தெளிவாக சிந்திப்பீர்கள். எந்த ஒரு முயற்சியும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அவற்றை கண்டு அஞ்ச மாட்டீர்கள். அதே சமயத்தில் உங்களுடைய ஊழியரிடம் கடிந்து கொள்வீர்கள், கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். இவற்றினால் அவர்கள் வேலையை விட்டு நிற்கக்கூடிய நிர்பந்தங்களை நீங்களே ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். எனவே அவற்றை கவனம் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஊழியரிடம் பொறுமை காட்ட வேண்டும், கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வரவுகள் இந்த வாரம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் உத்தியோகம் மிக மிக பொறுமை வேண்டும். இவ்வாரத்தில் சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். நீங்களும் கோபப்படுவீர்கள், பகமை காட்டுவீர்கள். உயர் அதிகாரிகளும் உங்களிடம் பகமை காட்டுவார்கள். எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்ற அன்பான வேண்டுகோள், பொறுமை, நிதானம் மற்றும் கோபமின்மை இவ்வாறும் அவசியம். அடுத்ததாக பார்க்கும்போது பெண்களுக்கான பலன். 2 செவ்வாய் யோகாதிபதி தான், ஆனால் 2 தனித்திருக்கின்றாரே. குடும்பத்தில் பொறுமை காட்ட வேண்டும். கணவன் மனைவிலே அன்பு காட்டுங்கள். 6க்குரிய சூரிய பகவானோடு 7க்குரிய சேர்க்கை பெற்றிருக்கிறார். பகையானது சுக்கிர பகவான், அவரும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். எனவே குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நிலவும். கணவன் மனைவி உறவிலே விரிசல்கள் இருக்கும், கருத்து பேதங்கள் இருக்கும். வாரத்தை பொறுத்தவரை அவற்றில் குறிப்பாக உங்களுக்கு சனியோடு சந்திரன் சேர்கின்ற நாளாகப்பட்ட வாரத்தின் இறுதியாக வருகின்ற புதன் வேளன் மிக பொறுமை காட்ட வேண்டியது அவசியம். அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள், குருபலம் இல்லை, சுக்கிரன் சூரியனுடைய சேர்க்கை என்ற நிலை. திருமண முயற்சியில் இவ்வாறும் எந்த விதத்திலும் ஒரு முன்னேற்றம் இல்லை. சாதகமான பதில் இல்லாதவாறு இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் நல்ல வரம் தேடி வரும். 7 நடந்து கொண்டு போய் மனம் வைத்து கொண்டு உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் பார்த்து கொள்வது நல்லது. அதாவது கலைத்துறை எந்த விதமான முன்னேற்றம் இந்த வாரத்தில் இல்லை. மிக பொறுமை வேண்டும். சுக்கிரன் சூரியன் சேர்க்கை என்கின்ற அமைப்பு சாதகமற்றது. ஆகையால் இந்த வாரத்தில் பெரிய புதிர் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால் உங்கள் ஜாதகரீதியாக சுக்கிரன் சாதகமாக இருந்தால் கலைத்துறையிலே பாதிப்பு இல்லை. பொதுவாக உத்திரட்டாதி ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசை கட்டாயமாக வரும் வயதிலே. ஆக அந்த ராசியிலே, அந்த நட்சத்திரத்திலே, மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கு சுக்கிர தசை நடந்து கொண்டிருந்தால் பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது. இருந்தாலும் ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வது நல்லது. அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை மிக நிதானம், பொறுமை வேண்டும். இருக்கின்ற பதவியை காத்து கொண்டாலே பெரிய விஷயம். வாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே ஒரு தேவையில்லாத வார்த்தைகள், மேடை பேச்சு, ஊடகங்களை வார்த்தையை கொட்டுவது, மற்றவர்களை குறை கூறுவது, எடுத்திருந்து பேசுவது வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை மீன ராசிக்கு அரசியலுக்கும் 8ஆம் பொருத்தமாக இருக்கிறது. நிதானம் தேவை. இறுதியாக மாணவ கண்மகள் புதன் சாதகமாக இருக்க, எப்பனும் 7 நடந்து கொண்டிருக்கிறதே. ராசியிலே ராகு. இவையெல்லாம் உங்கள் மனதை தானே குழப்பும். இருப்பினும் நீங்கள் இறை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் இருக்கும். தினந்தோறும் அருகிலுக்கின்ற சிவாலயம் செல்லுங்கள். மனதார உருகி பிரார்த்தனை செய்யுங்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் இறை அருள், உங்களுடைய பித்ருக்கள் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அவை தவறாமல் செய்யுங்கள். இதுவே மீனராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 27ஆம் தேதி வரை வெள்ளி முதல் வேலை வரைக்குரிய வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை கண்டும். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள், சித்தர்மார்களும், பார்வதி தேவி, சிவபெருமானும்